உடும் பிடிக்க போமா போவோம். ஜோக்கா தான் வெயில் அடிக்குது. என்ன அதை போமாடா? வெயில் அடிக்குது. உடும் படைக்கிட்ட உடும் பிடிக்கிறா வந்துருச்சு. ஆமா உடும் பிடிக்க போமா? வாரி அடி சொல்லுவோமா? நீ என்னடா பண்ற? பூனை கொஞ்சம் வாசமாக்கிறாது ராஜியா. சரி வாய மூடுறா, வாடா போவோம். மழை வர மாதிரி இருக்கு, வெயில் அடிக்குது, இருட்டிக்கு இருக்கு ஒரு சைட்டு வேற. வாங்கடா போவோம். அச்சான் நீங்க விட்டும்பா, புட்டுச்சு விட்டும்பா, ஆஞ்சி விட்டுமே 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 விட்டுமே. மோட்டர் அட்டுக்களை சத்தம் கேட்டுச்சு உடும்பு ஓடிடும். மோட்டர் அடிச்சிருங்க, அதான் மோட்டர் ஆட பேசிட்டு எறும்பு கட்டிட்டு போறியா? போமா அது உடும்பு புரியல. எங்கடா போறான் உடும் பிடிச்சிக்கிட்டு? எங்கடா போறான்? இது வேற எங்கேயோ புரிஞ்சு தொலைஞ்சிருச்சு. பொந்து வாங்கடா டே. உடும்போடி பழகிட்டு கவட்டிக்கெல்லாம் வர்றீங்க போல உடும்ப ஓட. இந்த கவட்டிக்குள்ள வந்து அதெல்லாம் சுலாவில் பொருள் ஆறு சுலாலாம் பூந்துருக்காங்க. இப்படியா இல்ல இப்படியா? எரிக்க கூடாதுன்றது. நீ இவன் எங்கடா போனான்? இன்னும் அங்கெல்லாம் காணும். உடம்பு இடம் பண்றான். பாட்டுக்கு போயிட்டான். மோட்டர் அடிச்சு நான் தான் போனான்னு தெரியல. ரொம்ப சூப்பர் நானே போய் சட்டையும் மாத்திட்டு வருவாரு. அவசரப்பட்டு வந்து உளுந்த பத்தியா அப்ப திருப்படியும் என்னடா இது அவசியப்பட்ட என்ன பண்றது? டேய் எங்கடா போனா? உடும்பும் பிடிக்கல, மோட்டர் ஸ்டார்ட் எடுத்துட்டு பாட்டுக்கு போயிட்டான். உடும்பு வேற ஓடிடுச்சு. நானே கடுப்புல இருக்கேன். இங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவன் குடும்பம் தான் பொந்துக்குள்ள விட்டீங்க. இந்த குட்டையாச்சும் அந்த இறங்கி வாங்க, அதுலயாச்சும் மீன் பிடிச்சிருப்போம் வீட்டுக்கு. அதை பார்த்தா குட்டை மாதிரியே இல்லை, அலூர் மாதிரியே இருக்கு. குட்டனே நல்லா பாருங்க. பாருங்க நான் சொல்லல. எங்கடா உடும்பு தேட்டீங்களா? அவங்கதான் அந்த உடும்பை எடுத்து பொந்துக்குள்ள விட்டாங்க. நீ எங்கதான் போன மோட்டர் எடுத்துக்கிட்ட? வெள்ளை சட்டை அழுக்கா இருந்தானே வீட்டுக்கு போயிட்ட. ஆமாடா சரிண்டா, வெள்ளை சட்டை மாத்தி தந்துட்டா. உனக்கே அது இருப்பையா? ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. உடும்பு பிடிச்ச வைக்கல ஓட்டு. டே நாங்கெல்லாம் அந்த காலத்துல உடம்பு பிடிச்சோன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டீங்களா? வந்து நீ அந்த குட்டி இருக்காப்போ குட்டையா? இறக்கணும்ன்றீங்களா? வாலி எங்க இருக்கு? என்ன கையிலே அள்ளி ஊத்துவீங்க? அதுக்குதான் நம்ம சுனாமி அண்ணன் இருக்காங்கல்ல, கால் பண்றா மச்சான். நம்பர் ஏண்டல அவங்கள்ட்ட இருக்கும். நம்பரு
கால் பண்றா. போன் வேற ஒன்றையா கொடுத்தேன். அவரோட நம்பர் எந்த கீழே இருக்கோ. சொல்றா தம்பி. இல்லண்ணே, எங்க இருக்கீங்க? குட்டை அடிக்க போறோம், வாலி எடுத்துட்டு வாங்க. முட்டை அடிக்க போறீங்களா? வாலி வேணுமா? சீக்கிரம் 10 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். ஆ சரி சரி வரேன். சரி ஆ இப்போ வந்துருவாங்க எங்க அண்ணன். என்ன வந்துட்டாங்கடா? எல்லாமே வந்துட்டாங்க. அண்ணன் வராதே, சுனாமி போல் வராதே வராதே. எங்கடா குட்டை? ஒரே ஒரு வாட்டி ஒண்ணு போதும். இறங்குங்க. அதிலே இறக்கிறேன். அப்பதான் இறக்கி உங்களுக்கு கையில மொண்டு கொண்டு கொடுத்துருது. பாரு எப்படி தூக்கி போடுறான்னு. நல்லா வரும். இருங்கடா நானும் வரேன். புடி புட்டாரி கூப்பிங்க. கத்திக்கா சரி சொல்லி கட்டுறாங்க. இந்த காலத்துல தூங்குறீங்க சொல்லி கட்டுறா எடுத்து வச்சுக்கோ. தேவைப்படும் மொத்தம் இருக்குது. என்ன வச்சுன்னா தெரியல. நான் ஏன் மேல போடு. இங்க போடு. மேல வர்றேன்னு சொன்னேன். வர்றா. நீயே இறங்க மாட்டேது. வாங்கடா டேய், தண்ணியும் இறங்க மாட்டேது, ஒன்றும் இறங்க மாட்டேது. இல்லை மீன் பிடிக்க போறேங்க. சரி உளுந்துட்டு சிலிப்பர் எங்கேயே வச்சுட்டு போயிருக்கான் பாரு. வா, பக்கத்துல ஒரு குட்டை இருக்கு, போய் குளிப்போம் வா. சரி போதும், மணி ஆச்சு. எழுந்திருங்க. விட்டா நாளைக்கு சரி நான் நைட்டு பாட்டில் பார்ப்போம்.
அண்ணா வரேன்னாங்க. மணி ஆகிட்டு இருக்கு. மணி எத்தனை? 8:05. அங்க ஒரு குட்டை இருக்கு, அத நாளைக்கு முடிஞ்சா இறச்சிடுவோம். டேய் மச்சான், குட்டைலாம் இறக்கி போவோம். நாங்க பாடுறா டேய், போய் புட்டு பொண்ணாரியே அடிக்கிறது அந்த குட்டையை அடிச்சு புட்டு. ஐயோ உள்ளடா டேய், குட்டை இறக்கி போறோம். குட்டை திரும்பி இன்னொரு குட்டியா? இன்னைக்கு தானே வலிக்கு அடிச்சு விட வச்சிங்க. நாளைக்கு பாருங்க நீங்க விழுந்துருவீங்க கண்டிப்பா. பாருங்க நீங்க. எங்கடா எங்க உட்காந்து லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கண்ணே, இங்கதான். எங்க போனாலும் எவனாச்சும் வந்து உட்காந்துக்கிறானுங்க. நம்மளுக்கு இருக்குது இது ஒண்ணு தானே, இங்கேயே உட்காந்துப்போம். நம்ம யாரும் வம்புக்கும் போறது இல்லை, யாரு தும்புக்கும் போறது இல்லைண்ணே. நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிருது. மணி அது நாளைக்கு வேலை வர ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. மூட்டை இறங்கிட்டான்னு வச்சுக்கேன், அள்ளிடுவோம் எல்லாத்தையும். சரி நான் கிளம்புறேன். முதல்ல பார்த்து பத்திரம். வெறும் வீடு போய் சாருங்கடாடி. அண்ணன் சுனாமி அண்ணனே கிளம்பிட்டாங்கடா. வாங்கடா கிளம்புவோம். எனக்கு தூக்கம் வருதுடா, வீட்டுக்கு போகலாம். வா 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 போவோம். வண்டி ரெடியா போயிட்டு. சரி எனக்கு பசிக்குது, நான் உள்ள போய் சோறு போட்டா போடல. நான் வேறப்ப அதிகமா ஒண்ணுமே தெரியலடா. எங்கடா என்னடா ஒண்ணுமே இல்லடா. ஒண்ணுமே இல்லடா. எங்க இந்த இடத்துலயா? ஒண்ணுமே இல்லடா. நீ கல்பா பாத்து இதுக்குதான் நான் முதல்ல எல்லாம் போய் தூங்குவோம். தூங்கலாம் அப்படிதான் நடக்கும். சரி உட்காந்துட்டோம். போலாம்டா வீட்டுக்கு போலாம்டா. நான் அப்பயே சொன்னேன் மோட்டர்ல வர இப்ப எல்லாம் போய் கிளம்பி போய் படுக்கலானே. நீங்க தான் கேட்க மாட்டீங்க. பெரியண்ணா பாத்தீங்களா? நேத்துல இருந்து ஆளா காணுக்கா? தெரியலையே, அண்ணன் கிட்ட கேட்டுப்பாரு. ஏண்டா என்னடாச்சு? பெரியண்ணா தானா? இல்லடா அவன் வரல. என்ன கதை? இங்கேயும் வரலையா? இங்கதான் போயிருப்பான். ஒருவேளை சுனாமி அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பானோ? ஃபோன் அடிச்சு பார்ப்போம். சுனாமி அண்ணனுக்கு. ஹலோ அண்ணே, பெரியண்ணா அங்கே வந்தானா? வரலையா? நேற்று காலையிலேருந்து ஆளா தானே அவனை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வரீங்களா? போய் அவனை தேடி பார்ப்போம். வாங்கண்ணா. ஓகே. ஹலோண்ணே, இங்கே லிவ்னேஸ் அண்ணன் வீட்டில் தானே இருக்கேன். வாங்க. ஏண்டா சரி என்னாச்சு? எங்க போனான்? இல்லைண்ணே, நேற்று காலைல போனோம், ஒன்றும் வரல.
நீ எங்க இப்போ பாத்தியாடா? இல்லடா, எங்க போன தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், காணாமட்டான். என்னடா பார்த்து பண்ணிருக்கான்? எங்க போயிருக்கோம்? போய் தேடுமா? சரி பாப்போம், மணி ஆச்சு, இங்க போய் மணி போய் பாப்போம். சரி ப்ரோ, போனா தெரியல வர. அதான் எங்கடா போயிருப்பான்? தெரியலண்ணா, அவன் இப்படி பண்ற ஆளே இல்லைண்ணே. எங்கதான் போனானே தெரியல. நான் போ. ஆமா, நான் அவனே தானே. என்ன பண்ணிக்கிருக்கான் ஒண்டி இது மேல? ஏன் அவன் இப்படி பண்றான்? இருக்கும். எங்கடா போனேன்? டேய் எங்கடா போனேன்? காலைல இருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் எத்தனை நாள் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான்? டேய், எங்கதான் போனேன்? ஏன் இங்க உட்காந்துருக்க தனியா? டேய் உன்கிட்ட தான் கேட்குறாங்க. நான் சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்க? அண்ணா இன்னைக்கு நைட் நான் தூங்கி இருக்கப்ப என்ன தெரியுமா நினைச்சு எழுந்துச்சு பாத்ரூம் போறப்ப சொல்றா, என்னடா நடந்துச்சு? அதுக்குதான் அன்னைக்கே நான் சொன்னேன், வெடிச்சிங்க என்னை போட்டு. எப்படியே வா, உங்களுக்கு தெரியுதுல, படுவீங்கடா. சரி சரி, ஏதோ ஒன்று மணியாச்சு, நாளைக்கு வர வாசிப்பு. சரி பாப்போம். வடிப்போம் வடிப்போம். சச்சோ கிராமம் வாக்கியோ. ஏய், வீட்டுக்கு போ. அப்பாடா, ஒரு வழியா இந்த வாசி முடிச்சிட்டோம்டா சாமி. நீ ஆமா உங்க அண்ணன் சுனாமி என்னங்க? அவங்களா? எங்க சுனாமி என்ன எப்பயோ பறந்துருவாங்க. சரி சரி, பரவாயில்ல, போட்டோம், நம்ம கிளம்புவோம். டேய் மச்சான், போறப்ப கோயிலுக்கு போகுமா? ஓகே தான். சரி போ. போமா. அம்மா வாசிப்பு கூட்டு போய் பிரிச்சு எடுத்துட்டாங்களா? டே முடியல. எனக்கு தான் தெரியுமாடா, வாசிக்கு வந்த பிடிச்சிருவாங்க, அதான் நான் வரல. என்ன பாங் தெரிச்சு போய் கிடக்குறீங்க? பிரிச்சு மேஞ்சிட்டானுங்க, முடியல. என்னடா பூசாரி இப்படி சொல்லிட்டாங்க? நீ இதை சுனாமி எனக்கு சொல்லியே அவன்தான். சுனாமி என்ன? டேய் இரு இரு, ஏன் பதற? டேய் சும்மாறா, அவனுங்களே என்ன ஆச்சு ஏதாச்சும் வந்து தூங்கி நீ எழுப்பி விட்டானுங்க. சரி நீ போய் கை கட்டுங்க, லூசி கை கட்டுங்க. இல்லைண்ணே, முதல் கோயிலுக்கு போனோம்ல, அப்ப ஒரு பூசாரி பார்த்து எங்களை கூப்பிட்டாரு. நடந்த எல்லா பிரச்சனையும் புட்டு புட்டு வைக்கிறாருண்ணே. குட்டை அரிச்சது, கத்தி எடுத்தது, பேய பார்த்தது எல்லாத்தையும் புட்டு புட்டு அப்படியே வைக்கிறாருண்ணே. அதானே அந்த பூசாரி யாருனே தெரியல, எல்லாத்தையும் பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாரு. நான் வெடிச்சுட்டேன் கொஞ்ச நேரத்துல நானு. இன்னொன்னு முக்கியமா சொல்ல சொன்னாரு, நம்ம கோயில் திருவிழா வருதுல, அதுல கருப்பரை அழைச்சி கூப்பிட்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் தீருமா, நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்குமா. ஆமாவா? பூசாரி அப்படியே சொன்னாரு? ஏழுவனே, உனக்கு ஞாபகம் இருக்கா?
சின்ன வயசுல பாட்டியம்மா நமக்கு ஒரு கதை சொல்லுவாங்களே, இதை கேட்டா அந்த மாதிரியே இல்லை. சரி கொஞ்ச இரு, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஆமாடா, அன்னைக்கு இவன் காணாம போனான் தெரியுமா? அந்த நைட்டு நான் போய் படுத்து தூங்குறப்ப கூட கெட்ட கெட்ட கனவு வந்துச்சு. ஒருவேளை ஏதாவது ஒரு சேட்டை கெட்ட கண்ணா, ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை நான் பார்க்கல. பழையபடி சைவத்தை எடுத்து கருப்பனை மறுபடியும் கூப்பிட்டாதான் முடியும்னு நினைக்கிறேன். நீ உனக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்கு தானே? அப்போ இந்த வருஷம் திருவிழால ஒரேடியாக முடிச்சிருவோம், சரியா? கத்தி எடுத்துக்காமனா வேப்ப அடிச்சு நம்மளுக்கு. டே மச்சான், நாளைக்கு கோயிலில் கொடி ஏற்றுறாங்க, பந்தல் போட கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துடும். கேதான் போவோம். மாலை வேற பண்ணோம், மாலை வாங்கிட்டு வந்துடும் போயிட்டு வித்தியாசில். ஓகேதான்டா, ஆனால் எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு, வேலை முடிச்சுட்டு தான் வருவேன். நீங்கள் முதல்ல போங்க. டே வாய் மூட்டு வா, கிளம்புவோம். மணியாச்சு வேற. மஞ்சளிலே அலங்கரிச்சு பட்டெடுத்து சாத்தி வச்சேன், வட்ட நிலா பொட்டு வச்சு பூமுகத்தை நான் ரசிச்சேன். பூக்கரகம் சுமந்து வந்து உன் திருவடியில் சரணடைஞ்சேன். பூ மனசு மாரியம்மா மண் செழிக்க செய்திடம்மா. சூழகொண்ட காட்டாயி உன் பிள்ளை கூற தீருமம்மா. அகிலமும் உன்னை போற்ற நீ உன்னருள காட்டிடம்மா. ஒரு வழியா காலை பூஜை முடிஞ்சுடா. நீயும் மாலை போட்ட, சுனாமி இன்னும் மாலை போட்டாரு, எல்லாம் இதுவும் முடிச்சிட்டோம். இன்னும் கருப்பு அழிச்சு பேசுறது தான் இருக்கு. அது முடிச்சுட்டா ஓகேடா. சுனாமி என்ன மாலை போட்டாங்க, நானும் போட்டேன். எப்படியாவது சாயங்காலம் கோயில் பூஜைலாம் முடிச்சு நல்லபடியாக முடிச்சு கொஞ்சம் சேர்த்தா நிம்மதியாக இருக்கோங்க. ஏன்னா நான் பூஜை போட்டுறேன் ஒரு ஐயாவுக்கு. இப்போ வெட்டை நாயோ துணை இருக்க, வேதம் எல்லாம் தலை வண்ணங்க, அண்டம் எல்லாம் நடு நடுங்க. என் வேட்டை காரணே வாருமையா, மண்ணையாலும் மன்னவரே, மாய மருத வீரவரே, அண்டம் எல்லாம் சரிதான என் மன்னவரே வாருமையா. மின்ன மின்ன கடலை போல வாத சத்த சேட்டைகளை வேட்டியால போல சத்தரிக்கும் இயோட மின்னலோட வேட்டை காரணையா. மாயா என்னையா வேட்டை காரணையா, நீ மேல கடி எடுத்து வாயா. முன்னே மண்டியிட்டு கையேந்தி வர கேட்டோ என் முன்னே காட்சி தரவாயா. ஐயா மாயா என்னையா வேட்டை காரணையா, அடி மேல கடி எடுத்து வாயா. இந்த முன்னே மண்டியிட்டு கையேந்தி வர கேட்டோ என் முன்னே காட்சி தரவாயா. ஐயா மாயா என்னையா வேட்டை காரணையா, அடி மேல கடி எடுத்து வாயா. இந்த முன்னே மண்டியிட்டு கையேந்தி வர கேட்டோ என் முன்னே காட்சி தரவாயா. வேட்டை நாயோ துணை இருக்க, வேதம் எல்லாம் தலை வண்ணங்க. மச்சான் பாத்தியா ஐயா வந்து எப்படி இறங்குனாங்கன்னு? செம்ம பயங்கரமா இருந்தாங்க பாத்தீங்களா? டேய் பார்த்த அன்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் கூட நான் தான் இருந்தேன். ஒரு கட்டம் அவருக்கு சாமியா இருக்கிறத பார்த்து நானே ஆடிட்டேன். ஆமா, அன்னைக்கு ஐயா ஒன்று கொடுக்க சொன்னாரு. இன்னொரு கொடுத்தாரு, கொடுத்து போய் அந்த கோயில்ல கொடுக்க சொன்னாரு. ஏய் ஆமாடா, அந்த கோயிலுக்கு போயே ஆகணும்டா. வேப்பில அடி மேல வேப்பில அடி தான் நம்மளுக்கு. அம்மா முள்ளு குத்துனி எப்படி இருந்துச்சு? ஓகேவா? எனக்கு தெரிச்சு போச்சு, பிரிஞ்சிருச்சு. சரி சரி மணி ஆகுது, வாங்க முதல்ல கோயிலுக்கு போவோம். கோயில் அடைச்சிட போறாங்க. போய் சாமி பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்க. சாமி இல்ல என்னையா என்னாச்சு?
சாமி இல்ல ஏயா சாமி பார்க்கல இந்த மாதிரி கோயில்ல திருநூறு கொடுத்தாங்க. அது பூஜையில் இருக்காரு. இந்த கேட்டு சொல்லுவாங்க உள்ளுக்கு வாங்க. சாமி சாமி எல்லாம் எனக்கு தெரியும், நான் வரேன். சாமி 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 பதறாதீங்கப்பா, பதறாதீங்க. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ விரைவில் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆமா சாமி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க திருநீர். எல்லாம் நான் அறிவேன், இதுக்காக தான் நானும் காத்திருந்தேன். இது யார் கொடுத்தா எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், சரியா? இந்த தூபத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. இருக்கு பிரச்சனைகள் இருக்கு. என்னடா மச்சான் சூடலாம் அமையுது. வேப்பில அடி தத்தாரப்புடா. இருக்கு பிரச்சனைகள் உங்க மத்தியில தான் இருக்கு. உங்க மத்தியில தான் இந்த பிரச்சனை அலமோதிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை யார் கூட பின் தொடர்ந்து இருக்குன்னு தான் தெரியல. பரவாயில்ல, ஒரு ஆளா வாங்க, விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கங்க. அது எம்மாம்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு அந்த பிரச்சனை கண்டாயப்படும். சாமி அவனுக்கு பதறாதீங்க, பதறாதீங்க. பயம் இருக்கிறவங்க எல்லாம் என் பின்னால வந்துருங்க. வாங்க பின்னால. உங்க நண்பரா? அவர் ஒரு ஆள் வந்து பிடிங்க. தைரியமா வாங்கயா, நான் இருக்கேன். நீ என்ன ஆயிரம் சாமி எனக்கு. ஒரு ஆள் அந்த விபூதி தச்சு எடுத்துட்டு வாங்கப்பா. கவனமா கேட்டுக்குங்க.
இந்த எலுமிச்சக்கனியை அவர் கையை விட்டு அவர் கூடயே இருக்க வேண்டும். ஆனா அவங்க இந்த எலுமிச்சக்கனியை விட்டு தள்ளி போனாங்க, பிரச்சனை ஒன்றும் ஆக்ரோஷமா ஆரம்பிக்கும். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். சரியா? இந்த பிரச்சனைக்கு இது முடிவு கிடையாது, இதான் உச்சக்கட்ட ஆரம்பம். இது உச்சத்தின் ஆரம்பம், முடிவில்லை. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? நான் பிக் பாஸ் வருதா? அதான் பிக் பாஸ் அம்மாலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய் ஆமா, பெரிய நிக்கிறமா பேய் பிடிச்சிச்சா, என்னாச்சு? ஆமாம், அன்றைக்கி குட்டாரிக்கா போனானுங்களே, அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ கத்தி எடுத்துருக்கானுங்க. அப்போ ஏதோ ஈக்குவல் பண்ணிடுச்சு போல கூட. என்னாச்சு? அந்த சாமி தான் ஓட்டியிருக்காங்க. என்ன கதைன்னு எனக்கும் தெரியல, நானும் சரியாக கேட்கல அவனுங்கிட்ட. ஓ, பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு. இப்போ எப்படி இருக்கா பிரியனே? நல்லா ஆயிட்டனா? ஓகே தான் அவன் தெரியல, நாளைக்கு போனால் தான் தெரியும். ஓகே சரி, மணி ஆகுது, நான் போய் படுக்கிறேன் முதல்ல, நாளைக்கு வேலை.